ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் யனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்வத ராம் தூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய சாதய கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி 15/1/2017 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். நேற்று அருமையான பொங்கல் தினம் முடிஞ்சிருக்கும். பொங்கல் பண்டிகை எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல்னு சொல்வா, நாளைக்கு காணும் பொங்கல். பொதுவாக கிராமங்களில் கன்னி பொங்கல் கறி பொங்கல் அப்படி பல விதங்களாக சொன்னாலும் இந்த திருவிழா மறக்க முடியாத ஒன்று. இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் பொழுதே பல நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா, நம்ம தர்மசாஸ்திரத்தையும் தெய்வீகத்தையும் சம்பிரதாயங்களையும் விடாமல் கடைப்பிடிக்கணும். வெறும கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்கிறதுல மட்டும் ஒரு காரிய சாதனை நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்மீகத்தோட சம்பிரதாயம்ன்றது இணைந்த ஒன்று. நம்ம சமூகத்தில் ஆன்மீகமும் இந்த சம்பிரதாயமும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா கிராமங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நகரங்களில் அதை வேறு விதமாக நம்ம கொண்டாடுறோம். அது முக்கியமான காரணம் விடுமுறையாக வந்துடுது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாய்ப்புகளை நகரத்தில் இருக்கவா எப்பயுமே கொண்டாட்டங்களை விட மனசு இல்லாதவா, அதனால் நம்ம விட மாட்டோம், வேறு விதத்தில் கொண்டாடுவோம். ஆனால் கிராமத்தில் கொண்டாடக்கூடியது தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சம்பிரதாயங்கள் விடாமல் இருக்குன்னு சொல்ல முடியும். காந்திஜி சொன்ன மாதிரி நம்ம தேசத்தோட உயிர் கிராமங்களில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கிராமங்களில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா விமர்சையாக அதை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி வாசனை இப்போ திரவியங்கள்லாம் தடவி அந்த தைலம்லாம் அதுக்குன்னு தனியாக தடவுவா, அருமையாக இருக்கும். இந்த மாதிரியான இந்த தினங்களில் நாம் சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நாம் கூடுமான வரை நாம் இந்த சம்பிரதாயங்களை கொண்டாடச்ச ரொம்ப எளிமையான சில வழிகளை நம்ம கடைப்பிடிக்கலாம். நம்ம சம்பிரதாயங்களை கொண்டாடும் பொழுது இந்த மாட்டு பொங்கலாக இருக்கட்டும் இல்லை காணும் பொங்கலாக இருக்கட்டும், அதை சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சா அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி ஒரு இதை ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் போட்டு அந்த சாதங்கள்லாம் வச்சு உங்களுக்கு மஞ்சளில் சாதம் ஒரு 3 பிடி, வெள்ளை சாதம் 3 பிடி, சிவப்பு சாதம் 3 பிடின்லாம் வச்சு எல்லாம் கொண்டாடுவாள் வெட்ட வெளியில். இதில் நிறைய தாத்பரியங்கள்லாம் உண்டு. சரி, நாம் இந்த தாத்பரியங்களை தெரிஞ்சுக்க நேரம் இல்லைன்னா கூட நம்ம இளைஞர்கள் வழியிலேயே சொல்லலாம். அதாவது நாம் சம்பிரதாயமான விளையாட்டுக்களை விளையாடுங்களேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.